நமச்சிவாய வாழ்க. மிக சிறப்பாக 3வது நாள் உண்ணா நோன்பு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிவராத்திரி பயிற்சியை முன்னிட்டு நாம் தினசரி நேரலை மூலமாக நல்ல கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்களை இரவு 8 மணிக்கு மன ரீதியிலான, ஆன்மீக ரீதியிலான, அனுபவ ரீதியிலான கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். கெட்டுப்போகாத ஒரு நெய் கெட்டுப்போகிற பாலுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கு. கெட்டுப்போகும் பாலுக்குள்ளே எப்படி கெடாத ஒரு நெய் இருக்கோ அது மாதிரி தான் அழிந்து போகிற உடலுக்குள்ளே அழியாத ஆத்மா இருக்கு. ஆத்மா என்பது நிரந்தரமானது. அந்த உடம்பு தான் நிரந்தரம் இல்லை. உடம்பு அழியும், வேற வேற உடம்பு எடுக்கலாம். ஆத்மா என்பது எப்போதுமே அழியாது. அந்த ஆத்மாவை பற்றி உணர்ந்து கொள்வது தான் ஆத்மீகம். அதுக்கு அருகில் இருக்கும் உயிர்களின் மீது அன்பாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த ஆன்மா பற்றியே புரிய வரும். எல்லாரோடையும் வம்பாவே இருந்தா, எல்லார் மேலேயும் சொல்லம்பு எடுத்து வீசிக்கிட்டே இருந்தா, எரிமலைக்கு நிகரான வார்த்தைகளே பேசிக்கிட்டே இருந்தா ஆத்மாவை உணர வாய்ப்பு இல்லாமல் போயிடும். மான் எவ்வளவு அழகாக இருந்தாலுமே புலி அதை ரசித்து பார்க்குதான்னா இல்லை. புலி வேட்டையாடும். மான் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரசித்து பார்க்கறது இல்லை புலி. டைகர் வேட்டையாடிடும், ரசித்து பார்க்காது, புசித்து பார்த்து விடும். அதுக்கு பேர் ஆணவம் அப்படின்னு பேர். எவ்வளவு நல்லா இருந்தாலுமே அதை ரசிக்கிறத விட்டுட்டு அதை அடித்து கொள்வது. ஆணவத்தின் காரணமாக மனிதர்கள் ஒரு அழகான பெண் திருமணத்துக்கு தயாராகி, காதலாகி, கசிந்துருகி, கல்யாணமாகி வந்த பிறகு அந்த அழகான பெண்ணை இந்த ஆண் என்பவர், கணவன் என்பவர் அந்த காதலை கொடுக்காம காமத்தை மட்டுமே எதிர்பார்த்து காமத்துக்காக மட்டுமே அந்த பெண்ணிடம் பழகினால் அது ஆணவ போக்கு. அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. வேலைக்கு வந்துட்டாங்கங்கிற காரணத்துக்காக ஒரு முதலாளி தனக்கிட்ட வேலை பார்க்குறவங்களை அடிமையாக நடத்துவது போல், நான் முதலாளி தெரியுமா, நீ எனக்கு வேலை செஞ்சே ஆகணும்னு அவங்கள பிச்சு தின்னா, அவங்க உழைப்பை ரொம்ப வேதனைப்படுத்தி வாங்கினா அது ஆணவ போக்கு. நான் தான் எல்லாம்னு இருந்தால் அது ஆணவ போக்கு. இந்த ஆணவத்தை வைத்துக்கொண்டு ஆத்மாவை உணர முடியாது. இந்த ஆணவம், கண்மம், மாயை இது உள்ள யாருக்கு இருக்கோ, இந்த மும்மலங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க நமசிவாயக்குள்ளே வரவே முடியாது. முழுவதுமாக சிவசக்திக்குள்ளே நுழையவே முடியாது. சிவசக்திக்குள்ளே நுழையணும்னா அன்பு வேணும், ஆணவம் போகணும். தவளை தாம்போடுற சத்தத்தினால தான் பாம்பு வாயில மாட்டிக்கும், பாம்புக்கு இரையாயிரும். தவளை தாமாயால் கெடும். அதே மாதிரி மனிதர்கள் சில பேர் வாய்க்கொழுப்பால் கெடுகிறார்கள். வாயில் வந்ததையெல்லாம் பேசி பிறர் மனதை துன்பப்படுத்துகிறார்கள். நல்லவர்கள் மனம் அஞ்சி நடுங்கும்படியாக எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. நல்லவர் மனம் அஞ்சி நடுங்கும்படியாக நாம் ஏதாவது ஒன்று பேசிவிட்டோம் என்றால் அது பெரிய பேராபத்தை கொண்டு போய் கொடுக்கும். வாய்க்கொழுப்பு இருக்கக்கூடாது. வாயில் வர்றதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு எடிட்டர் வச்சு தான் பேசணும். வாயில் எடிட் பண்ணி தான் பேசணும், எல்லாத்தையும் பேசக்கூடாது. இந்த தேல் இருக்கு பாருங்க, தேல் கடிக்கும், தேல் கொட்டும் பாருங்க. நம்ம தேல் கொட்டுனா அதை கொன்றோம்னு தேலுக்கு தெரியும். இருந்தும் அந்த தேல் நம்மளை கொடுக்க வச்சு கொட்டும். கடிச்சா கொன்றோம்னு தெரியும், ஆனாலும் கொட்டும். தேவை கொண்டுருவோம். இதுதான் அவசர புத்தி, அவசரம். இப்படி அவங்கள ஏதாவது சொன்னால் நமக்கு பதில் ரியாக்ஷன் இருக்கும். அவங்கள அடித்தா திரும்ப அடிப்பாங்க, அவங்க மேலே கேஸ் போட்டால் திரும்ப நம்ம மேலே கேஸ் போடுவாங்க, அவங்கள இப்படி நம்ம திட்டினோம்னா பதிலுக்கு திட்டுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு திட்டுறது. அவசரமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, நிறுத்தி நிதானமாக செய்யணும். அவசரப்பட்டு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது, அவசரமாக வேகமாக பைக் ஓட்டக்கூடாது. அவசரமாக போனால் நமக்கு பிரச்சனை வந்துடும். அவசரமாக நம்ம 100ல் பைக்கில் போனால் 108ல் அப்புறம் நம்ம போக வேண்டியது தான், பெரிய சிக்கலாக போகக்கூடாதுன்னு தெரியும்.
தெரிஞ்சும் அவசரமாக போகிறோம் பாருங்கள், அவசரமாக போனால் அது சிக்கலாயிரும். அவசரமாக போகிறது ஆம்புலன்ஸு போகலாம். ஆம்புலன்ஸ் அவசரமாக போகணுன்னாலும் டிராஃபிக் லைட்டு போட்டு எல்லா வண்டியும் தேங்கி நின்றுச்சுன்னா அங்கே ஆம்புலன்ஸும் நிற்க தான் செய்யும். அவசரம் போக முடியாது. அவசரமாக போகிறதுக்கு பாதை இருந்தால் தான் ஆம்புலன்ஸாக இருந்தாலும் போக முடியும். ஆம்புலன்ஸு பாதை கேட்குறதுக்கு அந்த சவுண்டு எழுப்பிக்கிட்டே போகும், வழி விடுங்கங்கிற சத்தம். அதை கேட்டு நம்ம எல்லோரும் வழி விடுவோம். வழி விட்டால் தான் ஆம்புலன்ஸு போக முடியும். வழி விடலைன்னா ஆம்புலன்ஸு போக முடியாது. அவசரமாக போனாலும் வழி இருக்கணும்ல. வழி இல்லாமல் அவசரமாக போய் இப்போ என்ன அவசரம் உங்களுக்கு லைஃப்பில்? முன்னேறலாம், இருங்க. ஒரு தொழில் ஆரம்பித்தா 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்னு ஆகும் முன்னேறதுக்கு. உங்களை பற்றி தெரியணும், உங்கள் தொழிலை பற்றி தெரியணும், உங்கள் ப்ராடக்டை பற்றி தெரியணும், உங்களுடைய நேர்மையை பற்றி தெரியணும், ப்ராடக்டோட வேல்யூ தெரியணும் ஜனங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் வருஷம் எடுக்கும், டைம் எடுக்கும். மெதுவாக வளர்ந்தால் அதுக்கு பேர் வளர்ச்சி, உடனே வளர்ந்தால் அதுக்கு பேர் வீக்கம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் அவசரம்? அறியாமை போகணும், ஆணவம் போகணும், வாய்க்கொழுப்பு போகணும், அவசரம் போகணும். இதெல்லாம் மனுஷனுக்கு அழிவை கொடுக்கிறது. இதெல்லாம் இந்த சிவராத்திரி பயிற்சியில் 21 நாள் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது இதெல்லாம் உங்களை விட்டு விலகியறணும். மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது கீதை, மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள், அருளாளர் சொல்ல ஞானிகள் கேட்பது திரு அருட்பா, ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம், மகன் சொல்ல மகேசன் கேட்டது பிரணவம். மனைவி சொல்லி கணவன் கேட்டு நடந்தால் அதுதான் நல்ல வாழ்க்கை. மனைவி சொல்லை கணவன் கேட்க வேண்டும். பொண்டாட்டி சொல்கிறத புருஷன் கேட்கணும். ஆமாங்க கேட்கணும் அப்படிங்கிறவங்க இப்போ யூடியூப் லைவில் கமெண்ட் பண்ணுங்க. திருமணமான பெண்கள் ஆமாம் அப்படின்னு. பொண்டாட்டி பேச்சா புருஷன் கேட்கணும். பிஸ்னஸுக்கு பொண்டாட்டி சொன்ன பேச்சை கேட்க வேண்டியதில்லை. குடும்பத்தில் எடுக்கிற முடிவுகளுக்கு மனைவி சொல்கிறத கேட்கணும். இப்போ கணவனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவரோட ஐடியா அவர் தான் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அதில் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா பண்ணலாம். மனைவிக்கு நல்ல ஐடியாவே கிடைக்கும், நல்ல ஐடியா சொல்லுவாங்க, பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுட்டு தான் சொல்லுவாங்க. எதை பற்றி நான் சொல்ல வரேன்னா, குடும்ப நிகழ்வுகள். பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும், 2-3 பேரை கணவன் வச்சாலும் இறுதி முடிவை மனைவிட்டு விட்டுறணும். வீட்டிலுக்கு யாருக்கு தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணணும், யாருக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் எடுக்கணும், கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணும், வீடை எப்படி புதுப்பிக்கணும், எந்த ரூமை அகலப்படுத்தணும், எந்த ரூமை சின்னதாக்கணும், வீடு இதை விட்டுட்டு வேறு வீடு வாங்குவோமா வேணாமா, இந்த குடும்பம் சார்ந்த முடிவுகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கிட்ட விட்டுறணும், மனைவிட்ட விட்டுறணும். வீடு விசாலமாக பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க சொல்படி கேட்கணும். மனைவி சொல்படி கேட்டு வீடு கட்டணும். மனைவி சொல்படி தான் சமையல் இருக்கணும். மனைவி சொல்படி தான் வீட்டில் எல்லாமே மனைவி சொல்படி தான் இருக்கணும். மனைவி பேச்சை கேட்கணும். மனைவி சொல்ல கணவன் கேட்டால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு நாள் சோல்மேட் ஆகலாம். 2 பேரும் சோல்மேட் ஆகிடலாம். மைண்டு மேட்டாக இருப்பீங்க, பாடி மேட்டாக இருப்பீங்க. மைண்டு பாடி சோல் கனெக்ஷன் எப்போ வரும்னா பொண்டாட்டி பேச்சை கேட்கும்போது தான் வரும். சோல் கனெக்ஷன், ஆத்மா கனெக்ட் ஆகும். ப்ளஸ் மைனஸ் 2 பேட்டரி போட்டு ரிமோட் ஒர்க் ஆகுற மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸுங்கிற 2 ஆண் பெண் இருவரும் சேர்ந்து 2 பேட்டரியும் சேர்ந்து 2 ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்னஸாக மாறும். 1+1 2ங்கிறது போய் 1 பெருக்கல் 1 1ன்னு மாறிடும். இருவரும் வேறல்ல, இருவரும் இருவரல்ல, இருவரும் ஒருவரேன்னு மாறிடும். ஒன்னஸ் ஆயிடுவீங்க. ஒன்னஸ்னா 2 ஒன்றாதல் கலை. அது தாந்திரிகம்னு ஒரு பயிற்சி நடக்குது. குபேரயோகம் பயிற்சி கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் தாந்திரிகம் இலவசமாக சொல்லி கொடுக்க போகிறோம். அது முதல்ல ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு 30 பேருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குங்க. கணவன் மனைவி எப்படி தாந்திரிகமாக அன்பாக தேக சம்பந்தம் எப்படியெல்லாம் காமத்தை செலிப்ரேட் பண்ணுறது, காதல் காமம் கணவன் மனைவி வாழ்க்கையை ரொம்ப அந்யோன்யமாக மைண்டு பாடி சோல் இந்த 3லையும் ஹவு டு கனெக்ட் அப்படின்னு சொல்லி தரக்கூடியது தாந்திரிக பயிற்சி. அது குபேரயோகம் அட்சய திருதியைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஏப்ரல் 24லேருந்து 30 வரைக்கும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய முதல் 30 நபர்களுக்கு நாம் தாந்திரிக் பயிற்சி இலவசமாக ஆன்லைன் மூலமாக கொடுக்குறோம். கல்வி, சிறந்த கல்வி. ஒரு பெண் மருத்துவரை பார்க்குறதுக்கு போயிருந்தாங்க கணவனை அழைச்சிட்டு பரிசோதனைக்காக.
அப்போது அந்த மருத்துவர் வந்து ஆண் மருத்துவர். அந்த அம்மா கணவனோட போயிருக்காங்க. அந்த மருத்துவர் தனியாக ஒரு ரூமுக்கு அந்த பெண்ணை, அம்மா வாங்கம்மா ரூமுக்கு வாங்க, உங்களை செக் பண்ணணும். அப்போ ரூமுக்கு தனியாக வந்து டாக்டர் அழைச்சிட்டு போயிட்டார். தனியாக கூப்பிட்டு போயிட்டார். தனியாக கூப்பிட்டு போனோன்னா அந்த பெண் சொன்னாங்க, டாக்டர் என் கணவரையும் உள்ளே அழைச்சிட்டு வரேன், வெளியே நிற்கிறேன் என்னுடைய வீட்டுக்காரரையும் நான் உள்ளே கூப்பிட்டுக்கிறேன். டாக்டர் சொன்னார், அம்மா என்னை நம்புமா, நான் ஒரு ஜென்டில்மேன், உன்னை எதுக்கு அழைச்சிட்டு போகிறேன், டெஸ்ட் பண்ண செக் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போகிறேம்மா, நான் டாக்டர்மா, என்னை நம்புமா, தனி அறையில் தான் நம்ம செக் பண்ண முடியும், அதுக்காக வாங்கம்மா, என்னை நம்புங்கம்மா, எதுக்கும்மா உங்கள் வீட்டுக்காரங்க கூப்பிடுங்கிறீங்க, என்னை நம்புங்கம்மா, நான் ஜென்டில்மேன்மா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஜென்டில்மேன் தான் டாக்டர், என் கணவரை வெளியில் விட்டு வந்திருக்கிறீங்க, அங்கே ரிசப்ஷனிஸ்ட் அங்கே இருக்காங்க, அவரும் தனியாக இருக்கார், ரிசப்ஷனிஸ்ட் தனியாக இருக்கார், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, என் புருஷன் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அவரை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னாங்க. வீட்டுக்காரர் ரிசப்ஷனிஸ்டோட பேசிக்கிட்டு இருப்பார், மிக்ஸ் ஆயிடுவார் அப்படின்னு. அவர் ரிசப்ஷனிஸ்டோட மிக்ஸ் ஆகிட்டாருன்னு அந்த அம்மாவுக்கு லைஃப் மிஸ் ஆயிருமில்ல, அதனால் அவரை கூப்பிடுங்க உள்ளன்னாங்களா. கணவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அது சில ஆண்களுக்கு என்னென்னா ஒரு கவலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெண்ணையே கடவுள் கண்ணில் காட்டுறாரு. பொண்ணு நிறைய பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு கிடைக்காது, ஏதாவது ஒரு பொண்ணை கிடைச்சாலே போதும் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அழகழகாகவும் அறிவறிவாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாகவும் கடவுள் கண்ணில் காட்டும்போது மனைவியை விட்டுட்டு வேறு பொண்ணு மேலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவும் பல பேர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. தந்திராயோகம் வந்து கலந்து கொள்ளும் பொழுது இது எல்லாமே இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே மாறிடும். சிவத்தை கண்டு, சிவத்தை உண்டு, சிவத்தை பருகி, சிவத்தை உணர்ந்து, சிவத்தை சுவாசித்து, சிவத்தால் ஜீவித்து, சிவத்துடன் கலந்து, சிவ கருணையால் சிவத்தை பற்றி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த நேரமும் நமக்கு இன்பம், எந்த நேரமும் நமக்கு இன்பம். நமசிவாய. சிவனோடு இணைந்தால் நமக்கு எப்போதுமே இன்பந்தான் அப்படின்னு நம்புகிறவங்க நமசிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் லைவில் இப்போது கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மனசை கவனிக்கணும், எதுவுமே செய்யாதீங்க, அமைதியாக கண்ணை மூடி ஒரு தடவை உங்கள் மனசு என்ன செய்யுதுன்னு கவனிங்க. உங்கள் மனசை நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க, உங்கள் மனசை நீங்கள் தடுக்காதீங்க. இன்றைக்கி நாம் 3 நாள் உண்ணாவிரதம் முடிச்சிருக்கோம். சில பேர் சைவ உணவாக 3 நாளாக இருக்கிறீங்க. இந்த பயிற்சி செய்வதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். 4வது நாளும் 5வது நாளும் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம். இது செய்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3 நாள் நமக்கு முடிஞ்சிருச்சு. வியாழக்கிழமை ஆரம்பித்தோம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இந்த பயிற்சியை. சூரியனுக்கு உகந்த நாள், சூரிய நாள், அறிவு மிகுந்த நாள். நாளைக்கு 4வது நாள் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உட்காருங்க. உங்கள் மனசை தடுக்காதீங்க, அடக்காதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. மனது என்ன செய்தோ அதை கவனிங்க. மனசு என்னவெல்லாம் யோசிக்குதோ அதை பார்க்குறவராக மட்டும் இருங்க. பார்க்க பார்க்க மனசு வெறுமையாகும். மனசு முற்றிலும் வெறுமையாக ஒரு நேரம் மாறும். மனசு எப்போ வெறுமையாக மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு முழு ஆற்றலும் விழிப்புணர்வு சுடராக வரும். இந்த அனுபவம் எவ்வளோ நேரம் இருக்கோ, அரை மணி நேரம் என்ன, 1 மணி நேரம் என்ன, 1/4 மணி நேரம் என்ன, எவ்வளோ நேரம் இருக்கோ இந்த அனுபவம் அவ்வளவு நேரமும் அமைதியாக உட்காந்துருங்க. அமைதியாக உட்காந்துருங்க. கண்ணை மூடி சாதாரணமாக இயல்பாக செய்து பாருங்கள். கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து அமைதியாக செய்து பாருங்கள். செஞ்சால் தானே தெரியும் உங்களுக்கு இது எப்படி, என்ன ரிசல்ட் கொடுக்குது, இதனால் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு. செய்து பார்க்கும்போது தான் தெரியும். அது பாட்டுக்கு அங்கே என்னென்னமோ யோசனைகள் ஓடும். பல கலர்ஸ் வரும், பல சம்பவங்கள் வரும், பழைய சம்பவம், புதிய சம்பவம், ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு போகட்டும், எங்கே வேணாலும் அது ஓடி ஓடி தட்டி எங்கேயாவது நிற்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் ஒன்று, விழிப்பு சுடர் ஒன்று வரும். எதையும் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும். எத்தனையோ பிரச்சனைகளை யோசிக்கும்.
நமக்குள்ள கெட்ட குணங்கள் இருந்தால் அந்த கெட்ட குணங்களையும் காட்டும். நமக்கே கெட்டவர் போல தோன்றும். இது போல் நேரங்களில் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து நாம் மனசை கவனிக்கும் போது நமக்கே நம்மளை கெட்டவர் போல தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இந்த பயிற்சி கொண்டு போகும். 4வது நாளும் 5வது நாளும் இந்த பயிற்சியை செய்யுங்க. இது எவ்வளோ நேரம்னு கணக்கு இல்லை, எப்போ செய்கிறங்கிறது கணக்கு இல்லை. எப்போ வேணாலும் உட்காரலாம், எப்போ வேணாலும் இந்த பயிற்சியை பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். உட்காந்து அமைதியாக அந்த பயிற்சியை பண்ணுங்க, செய்யுங்க. செஞ்சு பாருங்க. இது ஒரு தியானம் மாதிரி பண்ணுங்க. இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருக்கோம், சைவ உணவாக இருந்திருக்கிறோம், வெளியில் ஹோட்டலில் சாப்பிடாமல் வீட்டில் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு நாம் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைவ உணவாக இருக்கிறவங்களையெல்லாம் நான் நீர்க்காய் உணவு எடுக்க சொல்லியிருக்கேன். சைவமாக கீரைகள் மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் பயிற்சி போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு திருவாசக பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். திருவாசகம் பற்றி எல்லோரும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். திருவாசக முற்றோதல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்பில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வராதவங்க உடனே லிங்க் டச் பண்ணி வாங்க. சைவ உணவாக இருக்கிறவங்க கடைசி 7 நாள் உண்ணாவிரதம் இருக்கணுங்கிற முடிவுக்கு வாங்க, அல்லது கடைசி ஒரு நாள் 26ஆம் தேதி பிப்ரவரி உண்ணாவிரதம் இருக்கணுங்கிற முடிவுக்கு வாங்க. 4வது நாளும் 5வது நாளும் இப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சியை செய்யுங்க அமைதியாக உட்காந்து. அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த பயிற்சி ஏன் செஞ்சோம், என்ன ரிசல்ட்டுங்கிறத நான் அடுத்த 6வது நாள் 7வது நாள் அதை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு உளவியல் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை ஒருத்தர் திட்டணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம அதிகமாக பேசினாலும் திட்டுவாங்க, மௌனமாக இருந்தாலும் திட்டுவாங்க, மிதமாய் பேசினாலும் திட்டுவாங்க. நம்மளை நிந்திக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து விட்டால் நம்மளை என்ன பண்ணாலும் திட்டுவாங்க. நின்னாலும் குத்தம், உட்காந்தாலும் குத்தம், ஆகாத மருமக கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம். நம்மளை நிந்திக்காதவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மளை எல்லாரும் திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி பாராட்டுறவங்க இன்னொரு நேரம் திட்டுவாங்க, இன்னொரு நேரம் திட்டாலும் செய்வாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, புத்தர் சொல்கிறாரு. நம்மளே நம்மளை திட்டுவோமா? நாமளே திட்டுவோமா? அப்புறம் இன்னொருத்தர் அவங்க திட்டாங்க இவங்க திட்டாங்க, நம்மளை நாமளே திட்டுவோமாமே. அப்புறம் திட்டுறதுக்கெல்லாம் திட்டுவாங்கிறதுக்கெல்லாம் கொலை பண்ணோம். டோன்ட் வெரி. லைஃபுங்கிறது எவ்ரி செகண்ட் ப்ராசஸ். இது போன செகண்ட் செத்துருச்சு, அது போயிடுச்சு. அடுத்த செகண்ட் என்ன போயிட்டே இருக்கணும் லைஃப்பில், அவ்வளோதான். ஒரு விஷயம் பேசுனா அது முடியும்னா அதை பற்றி பேசுங்க. பேசி ஒரு விஷயத்தை வளர்க்கப்படாது. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை தான். நீங்கள் பேசி எதிர உள்ள பர்சன் அதை உள்வாங்கி அதை கேட்குறதுன்னா நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். பேசி ஒரு பிரச்சனையை வளர்க்கப்படாது. இல்லை, யார்கிட்டையாவது ஒன்று சொல்லணும்னா அதை நீங்கள் போய் சொல்லுங்கள். வேறு யார்கிட்டையாவது சொல்ல சொன்னீங்கன்னா அது செட் ஆகாது. இதெல்லாம் சைக்காலஜி, தெரிஞ்சுக்கோங்க. யார்கிட்டையாவது ஒன்று சொல்லணும்னா அவங்கள்ட்ட நேருக்கு நேரு சொல்லுங்கள். அவங்கள பற்றி ஊரெல்லாம் போய் சொல்லாதீங்க. அவர் அப்படி அவர் அப்படின்னு. ஒருத்தர் மேலே ஒரு குறை இருந்தால் அவங்கள்ட்ட போய் நேராக சொல்லணும். குறைன்னா நேராக சொல்லிடணும். மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது 1 4 ஆகி 4 10 ஆகி அவங்க காதுக்கு போங்க. தேவையாது. சங்கடமாக இருந்தாலும் சத்தியமாக பேசுங்க. எதிர்த்து உங்களை யாரும் பேசினாலும் நீங்கள் எதிர்த்து என்னன்னு கேளுங்க. நீங்கள் எதிர்த்து என்னன்னு கேட்கும்போது தான் சீக்கிரமாக அதுக்கு தீர்வு வரும். நீங்கள் அமைதியாக குட்டை குனிஞ்சு போனீங்கன்னா அது தீர்வு வராது. எதிர்த்து என்னன்னு கேளுங்க, சீக்கிரம் தீர்வு வரும். யாரோடும் பகை இல்லாமல் புன்னகைத்து வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து புன்னகைத்து வாழுங்கள். ஏதாவது ஒரு பகை அதை மீறி வந்தாலும் அதை பற்றி நீங்கள் நெஞ்சிலே புகையை வைத்து கொண்டு எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு கிடக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகியது, ரொம்ப அழகானது, ரொம்ப அழகானது. சிவபெருமானினுடைய நாமத்தை ஓம் நம சிவாய என்று இந்த 21 நாட்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. பல துன்பங்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். திருவாசகம் மற்றதில் நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை திருவாசகத்தை முழுவதுமாக படிங்க. திங்கள் சூடிய நாதன் உங்களை காப்பாற்றுவார், கங்கை நாடிய வேதன் உங்களை காப்பாற்றுவார், மங்கை கூடிய பாகன் உங்களை காப்பாற்றுவார், அடியவரை பிறக்கும் நேசன் உங்களை காப்பாற்றுவார். ஆக்கும் போது அவர் பிரம்மன், காக்கும் போதில் அவர் மாலவன், நீக்கும் போதில் அவர் காலன், நீக்கமர எங்கும் நிறைந்திருந்து நம்மை காப்பர். நம்மை காக்கக்கூடிய ஒரு சிறந்த காப்பான், சிறந்த காப்பான். நாம் உடலை துறந்த போதும் கூட, உடம்பு இருந்தால் தான் கணவன் மனைவி வீட்டில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க. உடம்பு இல்லைன்னா நம்மளை ஆவின்ட்டு போயிடுவாங்கல்ல.
ஆவி போய் செத்து உசுரும் இல்லை. உசுறு இல்லைன்னா பணத்தை வீட்டில் வச்சுக்குவாங்களா? உடம்ப வச்சுக்க மாட்டாங்க. கட்டின புருஷன் பொண்டாட்டி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தூக்கி கொண்டு போய் வீட்டை விட்டு வெளில போட்டுருவாங்க, எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. உசுறு இல்லை, உடம்பு மட்டும் இருக்குது, வச்சுக்குவாங்களா? உடம்பு இல்லை, உயிர் மட்டும் இருக்குங்க, ஆவியாக இருக்குது, வச்சுக்குவாங்களா? ரெண்டுமே வச்சுக்கோங்க. ஆவியாக இருந்தாலும் பிடிச்சி குடுவையில் போட்டு அடைச்சி கொண்டு வருவாங்க, ஆவியாக இருந்தாலும் துரத்தி விட்டுருவாங்க. ஆவியாக இருந்தாலும் ஆவியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, பணமாக இருந்தாலும் உடம்பா இருந்தாலும் வச்சுக்க மாட்டாங்க. கடவுள் சிவபெருமான் அப்படி இல்லை. யாக்கை போனாலும் உடம்பு போனாலும் நம்மளை காப்பார். உடம்பு இருந்தாலும் நம்மளை காப்பார். உயிர் இருந்தாலும் உயிர் இல்லாவிட்டாலும் நம்மளை காப்பார். நம்மளை காக்கக்கூடியவர் கடவுள். சிவனை நம்புங்கள். வேற எவனும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. யமனே ஒன்றும் பண்ண முடியாது. சிவன் இருக்க யமனே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனைக்குன்னே மைண்டு கொலாப்ஸ் ஆகாதீங்க. பிரச்சனை இல்லாவிட்டால் அவன் மனிதனே இல்லை. கணவர் பிரச்சனை பண்ணுறாரு, கடிந்து கொள்ளாவிட்டால், கோவப்படாவிட்டால் அவன் கணவனே இல்லை. சண்டைகள் போடாவிட்டால் அவங்க கணவன் மனைவியே இல்லை. அன்பை பொழிவுதான் பெற்றோர்கள். அன்பை பொழியாவிட்டால் அவர்கள் பெற்றோர்களே இல்லை. எவ்வளவு குத்தம் பண்ணாலும் பாரு பாசமாக இருக்காங்க, அப்படிதான் இருப்பாங்க. சில பெற்றவங்களை பற்றி இவ்வளோ குற்றங்கள் பண்ணுறான், ஆனாலும் பெத்த பிள்ளை மேலே பாசம் வச்சுருக்காங்களே, பாசமாக தான் இருப்பாங்க. அன்பை பொழியாவிட்டால் அவர்கள் பெற்றோர்கள் இல்லை. தொல்லைகள் தராவிட்டால் அவர்கள் பிள்ளைகள் இல்லை. அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் தொல்லைகள் கொடுப்பாங்க, சேட்டைகள் பண்ணுவாங்க. உறவினர்கள் நீ புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிறீங்க. புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்கல்ல. புரிஞ்சுக்காதனால தான் அவங்க உறவினர்கள். உங்களை புரிந்து கொண்டால் அவர்கள் உறவினர்களே இல்லை. உங்களை புரிஞ்சுக்காததுனால தான் அவங்க உறவு. புரிஞ்சுக்காத உறவோட நம்ம வாழ்றதே பெரிய துறவு வாழ்க்கை தான். நீங்க துறவினா தனியா பயணமாறுது அதெல்லாம் இல்லை. நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதே பெரிய துறவி நிலை தான். உறவே துறவு தான். நம்மை புரிந்து கொண்டால் அவர்கள் உறவினர்கள் இல்லை. நம்மளை புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நண்பர்கள் இல்லை. நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். நிச்சயமா நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு. நிச்சயமா. நம்ம இப்போ இருக்கோம், ஒரு நாள் இல்லாமல் போயிடும். நம்ம இருக்கும்போது நிலையான சில விஷயங்களை உருவாக்கிடணும். ஒரு தென்னை மரத்தை நட்டு விடுங்க. உங்கள் அன்பை தென்னை மரத்து மேலே காட்டுங்க. நம்ம இல்லைனாலும் தென்னை மரம் இருக்கும். வெற்றி அடைந்தால் ஒரு வாழை மரத்தை அப்பப்போ நடுங்க. நல்லா வாழை கிடைக்கும். சும்மா இருக்கிற நேரங்களில் ஒரு காய்கறி விதைகளை போடுங்க. ஒரு தோட்டம் உருவாக்குங்க. ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கையில் பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பூச்செடிகளை வாங்கி அப்பப்போ நட்டு வைங்க. உங்களை விட்டு யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்களா, அப்போ ஒரு மாடி தோட்டம் போடுங்க. கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அவங்க நினைவாக ஒரு மாடி தோட்டம் வைங்க. பலனை எதிர்பாராமல் கடமையை செய்து கொண்டே இருங்கள். யாரும் அவ்வளோ பெருசாக பனைமரம் நடுறதில்லை. நீங்கள் 2 பனைமரத்தை நட்டு விடுங்க. 4 வேப்ப மரம் வைங்க. தண்ணி பாய்ச்சுங்க. கொஞ்சம் மனசு கவலையாக இருக்கா, அப்படியே தோட்டத்து பக்கம் போங்க, கொஞ்சம் தண்ணி பாய்ச்சுங்க, களை எடுங்க, மூடாக்கு போடுங்க. களை செடியெல்லாம் முளைச்சிருந்துச்சுன்னா மரத்தோட தண்டு பகுதி, தரப்பகுதி இருக்குல்ல, தண்டு இணைஞ்சிருக்கிற தரப்பகுதி சுற்றி ரவுண்டாக வட்டமாக போட்டிங்கன்னா அது மூடாக்கு. தரையில் உள்ள ஈரத்தை வெளில விடாது. வீட்டில் இருக்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மரம் நடுங்க. இப்போ மரம் நட இடமே இல்லை, இப்போ நான் சொல்கிறத கேட்டீங்க, மரமே இல்லை அப்படின்னா மரம் நட சொல்லி நிறைய பேரை சொல்லுங்க. ஒரு நாள் நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம நட்ட மரங்கள் இருக்கும், நம்ம பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் தோட்டத்துக்கு போனோம்னா. ஒரு விஷயம் முடிவு பண்ணுங்க, மனசு உடஞ்சிருச்சு, கவலையாக இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்கள்லாம் சிவராத்திரி 21 நாள் உண்ணாவிரத பேச்சில் இருக்கீங்க. கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருளை மிக அழகாக பயன்படுத்துவார். உடைந்த மேகங்கள் தான் மழையாக பொழியும். உங்கள் மனசு உடஞ்சிருச்சா, நீங்கள் வேறு லெவலில் வரப்போறீங்கன்னு அர்த்தம். உடைந்த நிலம்தான் எடுக்கும்போது உழுத பிறகு அது வயலாக மாறும். உங்கள் மனசு உடஞ்சிருச்சா, நிச்சயம் நீங்கள் பெரிய ஆளாவீங்க. உடைந்த நெல் தான்
விதையாக மாறும். உடைந்த நெல்லுக்குள்ளே இருந்தால் அரிசியும் வரும். உடஞ்சி தான் முளை விட்டு அது விதையாகவும் வரும். உடஞ்ச விதை தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுத்து வழிவிடும். நீங்கள் எப்பயாவது உடஞ்சு நொறுங்கி போனால் நம்புங்க, கடவுள் உங்களை பெரிய விஷயங்களுக்காக தயார் செய்கிறார். ஆகப்பெரிய விஷயங்களுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். நம்புங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சக்தியாக வெற்றி வரும். உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் சக்தியாக இருக்கலாம். நம்பிக்கையை வளர்த்துக்கங்க. உங்கள் மனசு உடஞ்சி நொறுங்கி சுக்குநூறாக போனாலும் கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிகளையும் சில பிரச்சனைகள் வந்து மனசு நொறுங்கி போகும். பக்குவமாய்க்க வேண்டியதான். ஒரு மனைவி கணவனை திட்டினா குளத்தில் கல்லறிகிற மாதிரி. கல்லை தூக்கி போட்டால் அப்படியே ஆளாலையாக வரும், அப்புறம் அது அடங்கிடும். மனைவி கணவனை திட்டினா. ஆனால் புருஷன் பொண்டாட்டியை திட்டினா அது தேன்கூட்டில் கல்லறிகிற மாதிரி கொத்தி குடிச்சிடும். அவ்வளோதான். பொண்டாட்டியை திட்டாதீங்க. கணவன்மார்களே, உங்கள் மனைவியை திட்டாதீர்கள். ஒன்று பெரிய சண்டை நடக்கும், இல்லைன்னா மௌனமாக இருந்து ரொம்ப நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க. அந்த பேசாமல் இருக்கிற காலத்தில் வீட்டில் நடக்க வேண்டிய பொண்டாட்டி திட்டி பாருங்களேன், அடுத்து நடக்க வேண்டிய எந்த வேலையும் நடக்காது. புருஷனோட சமாதானம் ஆகிற வரைக்கும் நடக்காது. பொண்டாட்டியை திட்டி பாருங்க, ரொம்ப கோவம் வந்தால் வீட்டுட்டு போயிடுவாங்க. கோவம் பல வகையில் வெளிப்படும். பெண்களுக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. சில பெண்கள் வீட்டை விட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பெண்கள் அமைதியாக உட்காந்துருவாங்க. சில பெண்கள் உடனே புருஷன்கிட்ட சமாதானத்துக்கு வருவாங்க. கணவன் திட்டினவுடனே பொண்டாட்டி சமாதானத்துக்கு வர்றாங்க. அப்படி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருந்தா நீங்கள் பெரிய பாக்கியவான். ஏன்னா புருஷனோட சமாதானம் ஆகலைன்னா அடுத்த வேலை பொண்டாட்டியால் செய்யவே முடியாது. சில பெண்கள் 2 வருஷம் 3 வருஷம் அவங்க சமாதானம் ஆகிறதுக்கு, சில பெண்கள் 10 வருஷம் அவங்க சமாதானம் ஆகிறதுக்கு. டைவர்ஸ் ஆன பிறகும் சில பெண்கள் சேருவாங்க. அது எப்படின்னா அவங்க அப்போ தான் சமாதானம் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த சமாதானம் ஆகாத கேப்பில் நீங்கள் டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க. சமாதானம் ஆன பிறகு டைவர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப சேர்ந்து வாழ்றேன்ட்டு வருவாங்க. ஏன்னா சமாதானம் ஆக அவங்களுக்கு நடந்தது சின்ன பிரச்சனையாக கூட இருக்கும், சமாதானம் ஆக லேட் ஆகும். கணவன்மார்களே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனைவியை பாதிக்கப்பட வைத்தால் அது தேன்கூட்டில் கல்லறிகிற மாதிரி பாதிப்பு பெருசாக இருக்கும். இன்னொரு மைண்டு சைக்காலஜி உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னாலும் சரி, அதாவது லைஃப்பில் ஒரு அளவுக்கு தான் விட்டு கொடுக்கணும், ரொம்ப விட்டு கொடுக்காதீங்க. ஒரு நாயை தூக்கி உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்டில் கொஞ்ச நாள் வாழை சுருட்டிக்கிட்டு கட்டிலுக்கு கீழே படுத்துருக்கோம். கொஞ்ச நாள் வாழை சுருட்டிக்கிட்டு பெட்லேயே வந்து படுக்குது. பெட்டில் இடம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில். 2 நாள் கழித்து நல்லா காலை நீட்டிகிட்டு படுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் போரை அது போத்திக்கும். கொஞ்ச நாள் கழித்து உங்கள் மேலே ஏறி படுத்துக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்களை தள்ளி விட்டுட்டு அந்த நாய் பெட்டில் படுத்துக்கும். இப்போ இந்த நாய்ங்கிற இடத்துல நீங்கள் நிறைய பேரை ஆளுகளை வச்சு பார்க்க வேண்டியதுதான். எத்தனையோ பேரை அந்த ஆட்களை நான் நாயின்னு சொல்லலை, உதாரணத்துக்கு நாயின்னு சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு நான் யாரை நாயின்னு சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு நான் இப்போ நாய்ங்கிற இடத்துல நீங்கள் வேறு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, கொசுவோ ஈயோ, அதுவுமே தப்பு சொல்லுவீங்களே. ஒரு மான்குட்டியை கூட வச்சுக்கோங்களேன், என்னதோ ஒன்று வச்சுக்கோங்க. நாய்க்குட்டி நாய் சொல்லியாச்சா, பூனைக்குட்டி என்னமோ ஒன்று வச்சுக்கோங்கப்பா. ஒரு ஆளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அளவுக்கு மீறி உங்கள் சொந்தமானாலும் சரி, உங்கள் நண்பரானாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல உங்கள் கொலீக்ஸ் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஒரு நீங்கள் ஒரு தடவை ஒரு விஷயம் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து நீங்கள் விட்டு கொடுத்தோன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை ஒரு பரிசு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பரிசு கொடுத்துட்டே ஆகணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை கொடுங்க, 4 தடவை கொடுக்காம விடுங்க, அப்புறம் கொடுக்காம விடுங்க. இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓகே, லைஃப் ஓடும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதாவது கொடுத்து பழகிட்டீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் உங்கள் இடத்துக்கே அவங்க வருவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்தால் ஒரு நாள் உங்களையே விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஒன்று, அந்த மாதிரி யாருக்கும் ரொம்ப அதிகமாக உதவி பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க, அல்லது லிமிட்டோடு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களையே காலி பண்ணிடுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 கடன் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவர் 5 லட்சம் கேட்பார், 10 லட்சம் உங்கள்கிட்ட வாங்கிட்டே தான் இருப்பார். அவர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் உளவியல் தகவல். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. இது வரைக்கும் இப்போ கடனோ பணமோ கொடுத்து விட்டு கொடுத்து திரும்ப நீங்கள் விட்டு கொடுக்கணும் எதிர்பார்த்து வாழ்க்கை வந்துருந்தீங்கன்னா இப்போ இதில் சமாதானமாகி இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அதில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் அதையே நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறீங்க. இறைவனை நினைக்க உங்களுக்கு நேரம் இல்லை. இறைவனோட கம்யூனிகேட் ஆகலை, இறைவனோட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறீங்க. மனசு அதனுடைய சிரமங்களை அதுவே உருவாக்கிக்குது.
அது மனசில் அந்தந்த மனசு அவங்கவுங்களுக்கு சிரமத்தை உருவாக்கி அதுவே உதவிக்காக அப்புறம் அழுகுது, அழைக்குது. அப்படி நான் சொல்லலை, ரமண மகரிஷி சொல்கிறாரு. மனித மனம்தான் அனைத்து சிரமங்களையும் உருவாக்குகிறது, அனைத்து சிரமங்களையும் உருவாக்கி உதவிக்காக அது அழைக்கிறது, அப்புறம் அழுகிறது. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்தி ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நீங்கள் விரும்புவது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் விரும்பியது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கள் விரும்புவதை ஈர்ப்பதற்கு காலதாமதம் நிச்சயம் உருவாகும். நான் நினைக்கிறது கிடைக்கும், 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 நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி கிடைக்கும்? நீங்கள் விரும்புவது இப்போதே உங்களிடம் இருந்தால் நீங்கள் எப்படி மகிழ்ச்சி கொள்வீர்களோ அப்படியே நீங்கள் உணர்ந்தால் அது ஈர்ப்பு விதியை துரிதப்படுத்தும். உங்களுடைய செயல் அதிகமாகும். உங்கள் ப்ராசஸ், நீங்கள் எதை விரும்பணுமோ, எதை விரும்பினீங்களோ, எதை அடையணுமோ அதனை விரும்பிட்டு இருக்கிறீங்க, எதை அடையணுமோ அதை நோக்கி உங்களுடைய ப்ராசஸ் வேகமாகும். எப்போ நீங்கள் விரும்புவது இப்போதே உங்களிடம் இருந்தால் எப்படி இருப்பீர்களோ அது இப்போது நீங்கள் உணர்ந்து இருந்தால் அது கிடைக்கும் கிடைக்கும் நம்புறது இல்லை, அது கிடைக்கும் கிடைக்கும், அது கிடைச்சிருச்சுன்னு நம்பி அது இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அப்படி நீங்கள் ஆக்ஷனில் இருந்தீங்கன்னா அதை நோக்கிய உங்களுடைய பயணத்தினுடைய ப்ராசஸ் வெறிகொண்டு துவங்கும். அப்போ ஈஸியாக நீங்கள் விரும்பியதை விரைவிலே அடையலாம். ஈர்ப்பு விதி மிக விரைவாக வேலை செய்யும். இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழிகள். கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் காதில் விழுகாது, மனசுலையும் விழுகாது. நீங்கள் சைவ உணவாகவோ உண்ணாவிரதமாகவோ இருக்கிறதுனாலையும், வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெய்லியும் திருவாசகம் பற்றி பேசுகிறதுனாலையும், ஆன்மீக விஷயங்கள் நிறைய நம்ம வாட்ஸ்அப்லேயும் பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி லைவில் இப்போ நம்ம பேசுகிறோம். தினசரி 8 மணிக்கு 21 நாள் 21 லைவ் நம்ம பேசுகிறோம் பாருங்கள். அதனால தான் எல்லாம் கலந்து வர்றதுனால நமக்கு சக்தியாக இருக்குது. நம்ம பேசுகிறதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரியுது, இல்லைன்னா புரியாது. இதெல்லாம் ஒரு முறை பேசணும்னா 2 முறை யோசித்து பேசணும். அதான் அந்த காலம். ஒரு பொருளை ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை அடையலாம். அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், கவலைப்பட்டே இருக்கக்கூடாது. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லாருக்கும் இருக்கு. ஒரு கட்சியில் இருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம தலைவன் ஆகணும்னு நினைக்கலாம். தலைவன் ஆக முடியலன்னா நம்மகிட்ட தலைமை பண்பு இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். எல்லாரும் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவன் தானே இருக்க முடியும். எல்லோரும் தலைவராக முடியாது, ஆனால் எல்லோரும் தலைமை பண்போடு இருக்கலாம். தலைவனானால் எப்படி இருப்போமோ அந்த பண்போடு இருக்கலாம். எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிடறது இல்லை, ஆனால் வெற்றி கிடைப்பதற்கான தகுதியும் சூழ்நிலையும் எல்லோருக்கும் இருக்கு. வெற்றி பெறக்கூடிய தகுதியும் சூழ்நிலையும் ஒருத்தர் டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம். இப்படி மாற்றி புரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றேன். உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, உங்க நம்பிக்கை உங்ககிட்ட இருக்க வரைக்கும். உங்களுக்கு சுமைகள் இருந்தால் அதை கண்டு நீங்கள் துவண்டு போகக்கூடாது. உலகத்தை தாங்கக்கூடிய பூமியே உங்க காலடியில் தான் இருக்கு, உங்க காலடியில் இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம். பூமியே 23 டிகிரி சாஞ்சான் சுற்றுது, சாஞ்சான் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. நம்மளும் லைஃப்பில் சுற்றணும், அலையணும், போகணும். கொஞ்சம் நேரம் வாழ்க்கை இறங்கும், கொஞ்சம் நேரம் வாழ்க்கை உயரும், எல்லாருக்கும் தான் செய்யும். உங்களை நம்புங்க, சிவனை நம்புங்கள், உண்ணா நோன்பை நம்புங்கள். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் புத்துணர்ச்சி ஆகிறது, அதை நம்புங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிறந்தது ஒரு தடவை, நல்லா வாழ்ந்துருவான். உங்களை கோவப்படுத்தும் போது மௌனமாக இருங்க. உங்களை யாராவது விலக்கி வச்சாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகியே இருங்க. உங்களை பெருமைப்படுத்தினா அப்போ துள்ளி குதிக்காதீங்க. உங்களை உதாசீனப்படுத்தினா உடஞ்சிடாதீங்க. அவமானப்படுத்தும் போது அழுதுறாதீங்க. தோல்வி அடையும் போது துணிஞ்சு நில்லுங்க. வெற்றி பெற்றால் பணிவு காட்டி இருங்க. உங்களை யாராவது காயப்படுத்தினால் அதை கண்டும் காணாமலும் இருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். நாம் 21 நாள் சிவராத்திரி பயிற்சியில் இருக்கிறோம்னா உளவியல் ரீதியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தயாராகணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பான முறையில் அற்புதங்களை உணருங்க. நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மனசை கவனிக்கக்கூடிய அந்த பயிற்சியை செய்யுங்க. 4-5 தடவை கூட செய்யலாம், ஒரு தடவை செய்யலாம்.
செய்யுங்க. நாளைக்கு செய்யுங்க, நாளை மறுநாளும் செய்யுங்க. செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அற்புதமாக வாழ்க்கை நகரம், மிகச்சிறப்பாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப்பில் சந்திப்போம். உடனே வாட்ஸ்அப்புக்கு வாங்க, நான் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதுவரையும் சேராதவங்க இனிமேல் சேருங்க. கடைசி 7 நாள் உண்ணாவிரதத்துக்கு ரெடி ஆயிருங்க. இடையில யாராவது உண்ணாவிரதம் இருந்து சாப்பாட்டுக்கு போயினாலும் கூட கடைசி 7 நாள் உண்ணாவிரதம் இருக்கலாம், அல்லது கடைசி 1 நாள் உண்ணாவிரதம் இருக்கலாங்கிற முடிவுக்கு வாங்க. ரொம்ப சிறப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நிறைய நன்மைகள் நடக்கும். உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். என்கிட்ட பேசலாம், நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நன்மைகள் நிறைய நடக்கும். சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு நம்ம